Assalamualaikum everyone. Hope you all are doing good. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபி ஒன்று தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா சுகர், ஆயில் எதுவுமே யூஸ் பண்ணாம முழுக்க ஹெல்தி வேல தான் இந்த ஓட்ஸ் பார் ரெசிபி செய்ய போறோம். இந்த ஸ்வீட் பாத்தீங்கன்னா சக்கரை நோயாளிகள் மட்டுமல்ல weight loss processல இருக்கிறவங்க கூட தாராளமா சாப்பிடலாம். அன்ஹெல்தி ஸ்வீட் எல்லாம் நம்ம கடைகள்ல வாங்கி கொடுக்காம நம்ம குழந்தைகளுக்கு இது மாதிரி ஆரோக்கியமான ஸ்வீட் வீட்ல செய்து கொடுத்தோம் அப்படினா அவங்களோட உடலும் வந்து நல்ல வலிமை பெறும். சோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரெசிபி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் 200 கிராம் வந்து நிலக்கடலை வறுத்து எடுத்துக்கிறேன். அதே பேனில் 1 கப் ஓட்ஸ் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓட்ஸுக்கு பதிலாக நீங்கள் அவல் கூட எடுத்துக்கலாம். 6லேருந்து ஒரு 7 பேரிச்சம்பழம் வந்து சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் பேரிச்சம்பழம், நிலக்கடலை, வறுத்து வச்சிருக்கிற ஓட்ஸ், டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதோட எக்ஸ்ட்ரா ஸ்வீட் கொடுக்கறதுக்காக வேண்டி கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஹனி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு 2-3 சுத்து வந்து அரைத்து எடுத்துக்கலாம். ஃபைனாக அரைக்க தேவையில்லை, இது மாதிரி அரைத்தெடுத்தால் போதும். இந்த ஸ்டேஜில் லட்டு மாதிரி செய்ய போகிறீங்க அப்படின்னா ரவுண்டாக பிடித்தெடுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 150 ml அளவு மில்க் சேர்த்துட்டு இதோடய நம்ம அரைத்து வைத்திருக்கிற ஓட்ஸ் கலவையும் சேர்த்து மில்க் வந்து அப்சர்வ் ஆகி திக்காகும் வரை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இனிமேல் வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்வீட் வந்து சாப்பிட முடியாது என்று கவலையே பட தேவையில்லை. இது மாதிரி செய்து ஸ்டோர் பண்ணி வைத்துட்டாங்க அப்படின்னா ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசை வர டைம் எல்லாம் 2 பீஸ் 1 பீஸ்ன்னு சாப்பிட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம சேர்த்திருக்கிற ஹனி, பேரிச்சம்பழம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான ஸ்வீட் தான். அதனால் பிளட்டில் வந்து சுகர் லெவல் வந்து குயிக்காக ஏறாது. இது மாதிரி நல்லா திக்கானதும் ஒரு கேக் மோல்ட்டுக்கு இதை மாற்றிட்டு இது மாதிரி நல்லா ஷேப் பண்ணி எடுங்க. இந்த ஓட்ஸ் பாரில் சேர்த்திருக்கிற நிலக்கடலைக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து நிலக்கடலை சேர்த்ததுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாருக்குமே எல்லா நாட்டிலையுமே மிக குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அதனால தான் நான் வந்து இதை சேர்த்துருக்கேன். இதை அப்படியே வைத்துட்டு ஒரு 1/2 ஹவருக்கு பிறகு தான் நான் எடுத்து பீஸ் போட்டேன். இது மாதிரி ஆரோக்கியமான முறையில் உங்கள் குழந்தைகளுக்கு வீட்டில் ஸ்வீட் செய்து வைங்க. இப்படி செய்கிறதால ஆரோக்கியமற்ற ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட்டு பிள்ளைகளுக்கு நோய் ஏற்படுறதை நம்ம தவிர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். என்னுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஸோ மச்.